ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக அப்படியே பார்க்க வர வரன்னு ஒரு மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸோட ஒரு மாதிரி ஹெல்த்தியே இல்லாமல் இருக்குது. என்னோடய ஹேர் வந்துட்டு பார்க்கவே ஒரு மாதிரி அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குது, நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஹேர் பேக்காகவே இது மாறி போச்சுங்க. ரொம்ப முடி நல்லா பவுன்ஸியாக இருக்கும். சரி, அந்த ஹேர் பேக் எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேங்க. என்னோடய ஹேர் பேக்கில் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்பருத்தி பூ அல்லது அலோவேரா இந்த மாதிரி காமனாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்னோடய ஃபேவரட் வந்து செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் புதுசாக கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம முடிக்க வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசர் சாஃப்டாக ஷைனிங்காக காமிக்கிறதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்துருக்கேன்னா உளுந்து வந்துட்டு நம்ம முடியை வந்துட்டு நல்லா புஃப்னு ஒரு மாதிரி அப்படியே எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஷைனிங்காக காமிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை இருக்குல்ல, ஜெல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம முடியை வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படியே நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். சிக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நல்லா முடி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் டக்குன்னு சிக்காகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்டைக்காவை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற வெண்டைக்காய் தான், பச்சையாகவே வெண்டைக்காய் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லைங்களா கடிச்சு. அந்த மாதிரி இதை அரைக்கும் போது இந்த ஜெல்லெல்லாம் சேர்ந்து அந்த உளுந்து, வெண்டைக்காய், செம்பருத்தி மூணுலேயுமே வந்துட்டு அந்த ஜெல் டைப் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே கையில் வச்சாலே வலிக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஹேர் பேக்கை வந்துட்டு அந்த திப்பியாக இருக்கும் இல்லைங்களா, தலையில் போட்டால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு பல்ஸில் வச்சு அரைச்சிங்கனாவே ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். நீங்கள் உளுந்து நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சதுன்னா ஒரு மாதிரி உப்பி வரும் இல்லைங்களா, நல்லா புஃப்னு. அந்த மாதிரி இந்த ஹேர் பேக் வந்துட்டு இப்படி தொட நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் முடி வந்துட்டு நல்லா ட்ரையாக ஒரு மாதிரி ஸ்பிட்டன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 நாளைக்கு முடி நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவுமே இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கோகோனட் ஹேர் பேக்குன்னு சொல்லுவீங்களா, கோகோனட் தேங்காய் பால் எடுத்து போடுவோம், அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ இதுவும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. ஒரு சிலங்களுக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண உடனே முடி ரொம்ப ட்ரை ஆகிடும். அது மாதிரி ஒரு மாதிரி வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே இந்த எண்ணெய் பசையே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் பேக் கூடயே வந்துட்டு நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப மழையாக இருக்கிறதுனால நான் வந்து விளக்கெண்ணெய் இது பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், இதையும் நல்லெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு யூஸ் பண்ணுறது, அந்த எண்ணெயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை விட இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நான் இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். தலையில் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் வச்சுக்கணுங்க. நம்ம எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தலையில் வந்துட்டு முடியில் ஃபுல்லாக நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். தலையில் இருக்கிற சிக்கு ஃபுல்லாகவே க்ளீனாக ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. தலையை 2ஆக பிரிச்சுட்டு ஹேரை 2ஆக பிரித்து சிக்கு ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. நமக்கு சிக்காக இருக்கும்போது இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது கையிலெல்லாம் மாட்டிட்டு அது எல்லா இடத்துலையும் அந்த ஹேர் பேக் அப்ளை ஆகாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சிக்கை ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்துட்டு ஓனா யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களுடைய ஆயிலை ஃபுல்லாக நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணணும். நீங்களே பாருங்கள், என் கையில் நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். ஏன்னா டக்குன்னு நல்லா எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகணுன்றதுக்காக. அப்படியே கையில் வச்சோடனே வலிக்கிட்டு போகுது. நீங்களே பாருங்கள். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே சேம் ஃபீல் தான் இருக்கும். கண்டிஷ்னர் ஆக்சுவலாக வந்துட்டு போட்ட உடனே அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி விடுவாங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீல் தான் இதுலேயுமே இருக்குது. இந்த கண்டிஷ்னருக்கு பதிலாக நான் இதவே யூஸ் பண்ணிக்கிறது. கண்டிஷ்னர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகலை. நான் அதனால வீட்டிலே கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் என்னென்ன நம்ம கண்டிஷ்னருக்காக நம்ம முடி சாஃப்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நான் தேடி பிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இது வந்துட்டு ஃபேவரட் ஹேர் பேக்னே இது ஆக்சுவலாக சொல்ல முடியாதுங்க, கண்டிஷ்னர்னு தான் சொல்லணும். நீங்கள் வேணால் ஹேர் பேக் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடி அப்படியே பலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம முடியில் வந்துட்டு வேர்க்கால்லேருந்து கீழே நுனி முடி வரைக்கும் அதை அப்ளை பண்ணணுங்க. எங்கே வேணால் இந்த வேர்க்கால் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது.
ஃபுல்லாகவே நுனிமுடி வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் தேய்ன்னு தேய்ச்சி வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான் வீடியோக்காக நான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வெளியில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுல்லாக ததன்னு கீழேலாம் ஊற்றி வச்சுட்டு வீடை நாஸ்தி பண்ணி வச்சிரும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் வெளியில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாத்ரூமில் வாஷ்ரூமில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துக்கலாம். நீங்கள் நிறைய பூ எடுத்துகிட்டு நிறைய உளுந்து எடுத்திங்கன்னா நல்லா திக்காகவே வரும். நான் வந்துட்டு சும்மா லைட்டாக தண்ணி பேஸில் இருந்தாலே போதுன்றதுக்காக லைட்டாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் லைட்டாகவே அரைச்சி நீங்கள் இதை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னு சொல்லியிருந்திங்கன்னா சிக்கு முடியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த சிக்கெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு நல்லா சில்கியாக நம்ம ஹேரை மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமங்க வந்துட்டு இந்த ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முடி வெடிக்கிறது நுனியில், அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. நான் வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் வந்து காமனாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்து நான் அடிக்கடி வெளியில் கிளாஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நிறைய அடிக்கடி ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். நம்ம முடி வந்து ட்ரையாக வெளியில் போகிறோம் இல்லைங்களா, அந்த டைமில். இப்போ நான் கண்டிஷ்னரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் அடிக்கடி வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும் எனக்கு. இந்த ஹைபிஸ்கஸ் சேர்த்து அந்த யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நம்ம முடி அந்த வெடிக்கிறது வந்துட்டு கம்மியாகும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிற அந்த முடி வெடிப்பை வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுணும். இருந்த ஏற்கனவே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு ஹேர் பேக்கை மாங்க நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகாது. அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுறணும். நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1 or 2 monthஸில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கே உங்கள் ஹேரில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். நம்ம வந்துட்டு முடி ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மியாகிட்டு நல்லா ஹேர் க்ரோத்தும் இருக்க வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மியாகிடுச்சுனாவே முடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்லா நுனியில் வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 15 minutes போதுமானது தான் இது. ஆக்சுவலாக 15 or 10 ஒரு 1/2 hour கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இல்லை சளி பிடிக்கிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் 1/2 hour கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி மழையாக இருந்தது, என்னோடய ஹேர் காயவே இல்லைங்க. ஸோ வந்து நான் அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அடுத்த நாள் ஈவினிங் தான் ஆகிடுச்சு. ஸோ ஆனாலும் பாருங்கள் என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற வெண்டைக்காய், உளுந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்திப்பூ, இது 3மே வந்துட்டு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர். ஆக்சுவலாக அதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை நம்ம முடி ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ரெகுலராக யூஸ் பண்ணணுங்க. நான் வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் போட்டுட்டு முடி சாஃப்டாகவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டைக்கு வரக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு இது செய்கிறோன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம முடிக்கு வந்து அது பழகும். ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு நல்லதாக இருந்தாலுமே ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே அது நம்ம முடிக்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம முடி வந்துட்டு அந்த இதை ஏற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு அதை ரெகுலராக ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முடி வந்துட்டு அந்த சாஃப்டாக மாறி அழகாக வந்துட்டு நம்ம பேச்சை நம்ம முடி கேட்க ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு காமனாக வந்துட்டு நீங்கள் எல்லா ஹேர் பேக்லேயுமே வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு காமனாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு செம்பருத்தி வந்து காமனாக வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸ் வந்துட்டு காமனாக வச்சுட்டு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்ப்ளிட்டன்ஸும் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.